السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம், அதாவது நாம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான துஆ. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அல்லாஹ் பல மடங்கு அதிகரிக்கின்றான். அதே போன்று நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாரிக் பின் அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் இறைவனிடம் பிரார்த்திக்கும் போது எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை புரிவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக என்று கூறுவீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கூறினார்கள். ஆகவே நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. இதனுடைய பொருளை அறிந்தால் இதனை யாரும் ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. ஈருலக தேவைகளையும் உள்ளடக்கியதாக இந்த துஆ இருக்கின்றது. இதனை நாம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம். அதிகமாக ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.